ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னெட் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு வந்து வாங்கியிருக்கான். ஒரு 3 to 4 months இருக்கும். இது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் தான். காரோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கைஸ், இப்போ நம்ம வந்து இன்ஜின் வைஸ் பார்க்கலாம். இன்ஜின் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் கிடையாது, ஐசி இன்ஜின்ஸ் தான். பிரேக் ஆயில் இருக்குது, அப்புறம் கூலண்ட் ஆயில் இருக்குது, அப்புறம் இன்ஜினோட ஹெட் இப்படி தான் இருக்கும். குடிக்கல, பரவாயில்ல. அப்புறம் ஏர் ஃபில்டர் பாக்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் 3 இன்ஜின் தான் வரும். இன்ஜினோட பவர் பொறுத்த வரைக்கும் 71 bhp வருது. அப்புறம் இதோட டார்க் அப்படிங்கிறப்ப 96 Nm டார்க் அட் 3500 RPM. ஸோ எனக்கு தெரிஞ்சு பவர் அண்ட் டார்க் வந்து கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு எஸ்யூவிக்கு வந்து காம்பேக்ட் எஸ்யூவிக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பவர் கம்மி தான். பட் இதோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஆவரேஜாக போட்டிங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டரில் சாலிடாக கொடுக்கும். ஸோ மைலேஜ் வைஸ் பார்க்குறப்ப இது உண்மையிலுமே இது பாசிட்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எம்ஜியில் ஆஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது டிசைன். லைட் பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடியில் வராது. ஆல்சோ இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் தான். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே நிசானில் வந்து இது நல்லா ஒர்த்தாக தாங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிசான் வந்து ஆல்மோஸ்ட் காலி பண்ணுற நிலமையில இருந்துச்சு. பட் மேக்னெட் வச்சு தான் திரும்பியும் கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் இது அப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு ஃபினிஷெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருக்கும் உண்மையிலுமே. கைஸ், காரோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து வீல் கவர் வந்து வராது, நம்ம ஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கான். நார்மலாக அந்த டிஸ்கியூவில் வரும் பார்த்தீங்களா, அப்படி தான் வரும். மேலே அதே மாதிரி தான் ரூஃப் ரைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கான். இது வந்து டிஃபால்ட்டாக வரல. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ஒரு பிளாக் கலரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டீரிங் வீல் க்ரிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஸ்டீரிங்கில் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கட் ஆகி வர மாதிரி போலோ கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டீரிங்கு. இங்கே நிசானோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு க்ரோம் ஃபினிஷில். பட் அந்தளவு க்ரோமாக கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஏதோ பிளாஸ்டிக்கில் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் டாட்டா ஃபோக்ஸ்வேகன்லாம் பார்க்குறப்ப நல்லா பளபளன்னு இருக்கும். பட் இது அந்தளவுக்கு பளபளன்னு இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்படி தான் இருக்கும். உண்மையிலுமே இது நல்லாயிருக்கு. நல்ல ஒரு என்னென்னாலும் நமக்கு தேவையானதோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். உண்மையிலுமே வந்து இங்கே ஒரு ஃபுல்லாக ஒரு க்ரீம் கலரில், இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து க்ரோம் கிடையாது. க்ரோம்னால் நல்லா பளபளன்னு இருக்கும். பட் அந்தளவுக்கு இது பளபளன்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிரே ஷேட் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே நல்லாயிருக்கு. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்டு ஆல்டர்னேட்டாக போட்டது. இது வந்து நீங்கள் வாங்குறப்ப வராது. இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டு, ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸி வேரியண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்லங்காட்டி உங்களுக்கு எதுவுமே வராது. கீழே ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த சாக்கெட் போட்டு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி நம்ம மொபைல் இது பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். மேனுவல் கியர் தான். இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இங்கே நம்ம ஒன்று வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஆம்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வராது. ஆம்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பேஸ் உண்மையிலுமே ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஃபேமிலிக்கு உண்மையிலுமே பக்காவான வண்டிங்க. இங்கேயும் ஒரு மிரர், இங்கே மிரர் கிடையாது. பட் இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் கிடைக்கும். ஈவன் நீங்கள் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் மடியில் உட்கார வச்சுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் நல்லா பெருசாகவே இருக்குது. நான் ஏசி க்ளவ் பாக்ஸ் தான். பட் நல்லா இருக்குது. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கீழே ஏசி நல்லாவே வரும். சைட் மிரர் வந்து நம்ம மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஏர்பேக் பொறுத்த வரைக்கும் 2 ஏர்பேக் கொடுக்குறாங்க. சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 4 கொடுக்குறாங்க. உண்மையிலுமே வந்து சூப்பர். எனக்கு தெரிஞ்சு மாருதி சுசுகியில் கூட ஒரு ஷிஃப்ட்டுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் 2, 3 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நிசான் வந்து உண்மையிலுமே சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா என்கேப் ரேட்டிங் வந்து 4 கொடுக்குறது உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ ரேஸ் சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரேஸ் செட் சீட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நல்லா லென்த்தாகவே இருக்கும். பட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் லெதர் சீட் வராது. ஒரு நார்மல் அப்படி என்ன ரெசின் சீட்டா, ரெக்ஸின் சீட், ஸோ சம்திங் ஒரு நார்மல் சீட் தான் இது. இது வந்து ஒரு லெதர் கிடையாது. பட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸ்பேஸெல்லாம். உண்மையிலுமே லெக் ரூம் எல்லாம் நல்லா அதிகமாகவே இருக்குது. லைட்டாக ஸ்கூப் பண்ணியிருக்காங்க சீட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிரே கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே சீட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இன்னொன்று என்னென்னா
ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் மாதிரி வரும், அது மட்டும் கொடுக்கல. அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிடிச்சிருக்க ஒரு கிராப் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரியர் வெண்ட் ஐசி மட்டும் இங்கே வராது. ரெண்டாவது யூஎஸ்பி சார்ஜர் போட்டும் இங்கே வராது. ஸோ இந்த ரெண்டு மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 336 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய பூட் தான். ஒரு 2 சிலிண்டர் கூட நம்ம நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையுமே நல்லாயிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த 15 இன்ச் ஒரு டிஸ்க் வீல் கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீலுக்கு. நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரியர் சைட் பார்க்குறப்போ ஒரு 2 எல்இடி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான், எல்இடி கிடையாது. பட் ஒரு நல்ல விசிபிலிட்டி தான். கைஸ், இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கான், அவன்கிட்ட கேட்போம். ஆக்சுவலாக நம்ம மேக்னெட் வாங்கினதுக்கு ரீசன் வச்சுருப்பான் இல்லையா, அதை நம்ம இன்னைக்கு கேட்கலாம். அதுவும் வேறு பேஸ் வேரியன்ட் தான் வாங்கியிருக்கான். மிடில் வேரியன்ட் இருக்குது, டாப் வேரியன்ட் இருக்குது. அது வாங்கியிருக்கலாம். பட் இவன் ஏன் பேஸ் வேரியன்ட் வாங்கினான்னு ஏதோ கொஸ்டின் கேட்போம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மாப்பிள்ள ஹாய் சொல்லிக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஹாய். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க எதுவுமே கேட்க போகிறேன். ஏன் அந்த காரு மேக்னெட்டு? அப்பல பட்ஜெட் ஓரியன்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? கரெக்ட். மிடில் கிளாஸ் பசங்க அப்படின்னு நம்ம இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப 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 முக்கியம். கரெக்ட் மாப்பிள்ள. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒன்று கார் எடுக்கணும். பட்ஜெட் ஓரியன்டாகவும் இருக்கணும், கிளாஸாகவும் இருக்கணும், ப்ரீமியம் லுக்காகவும் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் நான் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. இது அப்புறம் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆக்சுவலாக எடுக்கலான்னு பிளானு. அப்புறம் வந்து நம்ம பட்ஜெட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 8 லேக் வரைக்கும் வருது. சாதாரண நம்ம போயிட்டாவே 8 லேக் வரைக்கும் வருது. அதனால நமக்கு எனக்கோட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7,550 தான். 7 தான் பார்த்தது. மிஞ்சி போனால் சரி ஒரு 750 வரைக்கும் போட்டோம் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து 8 நம்ம நினைச்சா 8 தான் முடியும். 9 லேக் ஆயிரும் இல்லையா? அதனால நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுலேயே நம்ம ஆசைப்பட்டு எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் நான் இந்த காரு அப்புறம் வந்து டாடா பஞ்ச் ஒன்று பார்த்துருந்தேன். ஓகேவா? டாடா பஞ்சில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா லுக் வைஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. கொஞ்சம் லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைன் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்டீன் ஒன்று வந்துச்சு பார்த்தியா ஹுண்டாயில்? எக்ஸ்டர்ல வந்துச்சு பாத்தியா? அதுவும் பாத்துருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் லுக் வைஸ்ல எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல. ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப்ல இருந்துச்சு. ஆனா வந்து அதுவும் நீ பாத்தீங்கன்னா உன்னோட பட்ஜெட்ல எல்லாமே அடங்கிரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லுக் வைஸா எனக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல. அதுவும் நான் பாத்துட்டு இருக்கப்போ கிரீன் கலர் மட்டும் தான் விட்டுருந்தாங்க. கிரீன் கலர் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. நம்ம வந்து கிளாஸா வைக்கணும். ஒயிட்டு இல்லைன்னா வந்து பிளாக் தான் என்னோட ஐடியா. ரெட்டு ப்ளூ இதில் எதுவும் ஐடியா. அதனால வந்து எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஒயிட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. பட்ஜெட்லேயே வந்து எனக்கு வந்து அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக எனக்கு இந்த கார்ல பிடிச்சதே வந்து இந்த ஸ்பேஸ் தான். எடுக்கிறப்போ 7,50,000 வந்துச்சு மாப்பிள்ள. நான் அக்சரிஸ் எதுவுமே வேணான்ட்டேன். எனக்கு கார் மட்டும் கொடுங்க, மித்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நானே போட்டுக்கிறேன். அதனால பேஸ் வேரியன்ட் கார் பேஸ்மெண்ட் வேரியன்ட் எடுத்துட்டேன். சரி மாப்பிள்ள, என்ன நல்லா ஆல்ட்ரேட் பண்ண? ஐ மீன் கார் வந்ததுக்கு அப்புறம் மாடிஃபை பண்ணது. அப்புறம் நீ கார் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. இந்த டிஸ்பிளே, கேமரா, அப்புறம் வந்து வீல் கேப்பு, ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது மேட்டு, அதெல்லாம் எதுவுமே வராது. நீ வந்து எல்லாம் ஆல்ட்ரேட் நான் வந்து ஸ்பீக்கர் முதற்கொண்டு நானே இதை போட்டுக்கிட்டேன். இது கார் வரப்போ எதுவுமே வராது. நீ பேஸ் வேரியன்ட்ல எடுக்கிறப்ப எந்த ஸ்பேர்ஸ் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய்க்கு நான் ஃபைனல் பண்ணேன். ஓகே மாப்பிள்ள. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கணும் மாப்பிள்ள. நம்ம பேசி அடுத்துக்கப்புறம் நம்ம பேசி நம்ம இது பண்ணி டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கணும். அதை நம்ம எடுக்கிறப்ப வெறும் எனக்கு கார் மட்டும் தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணாதான் மித்ததெல்லாம் எனக்கு வந்து வர மாதிரி இருந்துச்சு. அடுத்த மாடல் 1.5 லட்ச ரூபா டிஃபரன்ஸ் மாப்பிள்ள. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச கடையில் மாப்பிள்ள, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் போய்க்கிறதுனால அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள எனக்கு 30,000ல நான் எல்லாமே முடிச்சிட்டேன். அந்த டிஸ்பிளே எல்லாமே, டிஸ்பிளே, கேமரா, ஸ்பீக்கர்ஸு, வீல் கேப்பு, மேட்டு எல்லாமே நான் ஒரு 30,000க்குள்ள நான் முடிச்சுக்கிட்டேன். பேஸ் மாடல் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டா காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணிக்கலாம். மாப்ள கரெக்ட். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் நம்ம கம்மி பண்ண முடியுமோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில ட்ரிப் போறதுக்கும் அதுக்கும் நம்ம செலவு பண்ணிக்கலாம் இல்லையா? கரெக்ட். அதான். சரி மாப்பிள்ள, சரிப்பா. கார் உனக்கு வந்து பவர் வந்து பாக்குறப்போ ஒரு 71 HP தான். ஓகே. ஸோ மற்ற கார் ஒரு சிலது இதை விட நீ வந்து பஞ்சு விட்டுரு. ஓகே. இப்போ இந்த இதோட இதில் வென்யூவெல்லாம் போயிட்டீங்கன்னா அது கூட ஒரு 85 HP 90 HP வருது. ஷிஃப்ட்டுமே வந்து 90 HP கிட்ட வருது. ஸோ பவர் வந்து இது எப்படி இருக்கு உனக்கு? இந்த இவ்வளோ பெரிய கார் கொஞ்சம் பெருசாக இருக்கு, பவர் உனக்கு கரெக்டாக இருக்கா? ஆமாம் மாப்பிள்ள, பவர்னு பார்க்குறப்ப வந்து மாப்பிள்ள நீ கேட்குற கேள்வி புரியுது. ஆனால் நீ இது வந்து இந்த இடத்துல நீ பார்க்கலாம். எப்படின்னா
ஃபர்ஸ்ட் கார் எடுக்கிறவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க பத்தியா, ஆமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பெருசா தான் தெரியும். தெரியும். கரெக்ட். நீ மத்த காரை நீ ஓட்டிட்டு வரப்போ டிஃபரன்ஸ் இருக்கும். பட் மாப்பிள்ள எனக்கு இந்த பிக்கப் இதுலயோ எனக்கு வந்து டிராபேக் கிடையாது. 2-3 ஹில்ஸ் நான் போயிட்டு வந்துட்டேன். வால்பாறை, கொல்லிமலை, அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ள சபரிமலை இப்போ ரீசெண்டா போயிட்டு வந்தேன். மோஸ்ட்லி எல்லா ஹில்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். எதுவுமே டிராபேக் எதுவுமே கிடையாது மாப்பிள்ள. சூப்பரா தான் இருக்கு. அப்ப அதாவது ஆனா நீ அதெல்லாம் தனி கிளாஸ், நீ 1400 சிசி இதெல்லாம் நீ போறப்ப தனி கிளாஸ், அதுல பிக்கப் இருக்கும். பட் எனக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல மாப்பிள்ள. பிக்கப் கம்மி தான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து அவ்வளவு டிஃபரன்ஸ் கரெக்டா இருக்கு ஓட்டருக்கு. ஆமா ஆமா அது இருந்தா போதும். நான் ஃபேமிலியில மாப்பிள்ள இங்க வந்து 2 பேர் உட்காந்துட்டாங்க, பின்னாடி 4 பேர் உட்காந்துட்டாங்க. எனக்கு எந்த டிராபேக்கு எதுவும் தெரியல மாப்பிள்ள. அது ஓகே மாப்பிள்ள. சரி, இதோட எப்படி மைலேஜ் எல்லாம் மாப்பிள்ள? மைலேஜ் நீ டிராஃபிக் நீ காமனா நீ கேட்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள டிராஃபிக்ல எனக்கு ஓட்டுறப்ப வந்து மாப்பிள்ள எனக்கு 17 தருது மாப்பிள்ள. ஃப்ராங்கா 17 தருது. 17. ஓகே. அதுக்கப்புறம் வெளியில எனக்கு ஏசி போட்டு நான் வெளியில ஹைவேலாம் போறப்ப வந்து மாப்பிள்ள எனக்கு ஷுவரா 20 வந்து ஆவரேஜ் எனக்கு. இப்போ மைலேஜ் வைஸ் உனக்கு ஓகே தான். சர்வீஸ் காஸ்ட்ல என்ன ரேட் வருது மாப்பிள்ள? சர்வீஸ்க்கு நீ போகல. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 சொல்லியிருக்காங்க. அதாவது 10,000 கிலோமீட்டருக்கு மேலே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 பக்கம் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிருக்கலாம் 1000 கிலோமீட்டர். 2000 சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்அப் தான், ஜஸ்ட் ஆயில் செக்அப், அது ஃப்ரீ. காசு எதுக்குமே இல்லையா? லேபருக்கு 2000 கிலோமீட்டர்ல பண்ணியா? 2000 கிலோமீட்டர்ல ஃப்ரீ தான் எல்லாமே, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அடுத்த சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டர்ல பண்ணுமா? ஆமா 10,000. அதுக்கப்புறம் 20,000 கிலோமீட்டர். ஓகே. இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 5 இருந்து 6 குள்ள தான் வரும் நினைக்கிறேன் சர்வீஸ். ஆமா அதிகமாச்சா? ஆமா ஓகே மாப்ள. ஆனா நீ வந்து ஷோரூம் இப்ப நம்ம வந்து கோபியில இருக்கோம். இப்ப கோபி, சத்தியமங்கலம் இந்த சைடு, நம்ம ஈரோடு சைடு பிடிக்கிறவங்கலாம் நிசான் ஷோரூம் கம்மி. டு பி ஃப்ராங்கா சொல்லணும்னா நிசான் ஷோரூம் அந்த அளவுக்கு கிடையாது. இப்ப நீ சர்வீஸ் பண்றதா இருந்தா நீ எங்க போய் சர்வீஸ் பண்ற? ஈரோட்ல ஷோரூம் இருக்கா? ஈரோட்ல இருக்கு மாப்ள. பட் நீ ஜெனரல் செக்அப் சர்வீஸ் இந்த மாதிரினா உள்ள ஏதோ ஆயில் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரேக், இந்த மாதிரி உள்ள இன்டீரியர் ப்ராப்ளம்லாம் இங்க பண்ணிக்கலாம். ஆனா வந்து பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் பண்றது பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் ஷோரூம் தான். டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க அங்க இருக்கான். எனக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அங்க இருக்கிறப்ப நல்ல சஜஷன் எனக்கு கொடுக்குறாங்க. அதாவது அட்வைசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஈரோடோட எனக்கு கம்பேரிட்டிவ்லி கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா அட்வைசர்ல இருந்து நல்லா எனக்கு பெஸ்டா தோணுது. அதனால நீ வெளியில பாடி தான் உடஞ்சிருச்சு, ஏதோ டேமேஜ் அப்படின்னா நீ அங்க கண்டிப்பா நீ வந்து கோயம்புத்தூர் தான் கொண்டு போகணும், ஈரோட்ல முடியாது. ஓகே ஓகே மாப்ள. ஓகே. அப்புறம் இன்னொன்னு ஏர் பேக் வந்து 2 ஏர் பேக் கொடுக்குறாங்க. ஆமா மாப்ள. ஆமா 2 ஏர் பேக். இது சேஃப்டி ரேட்டிங் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க மாப்ள? 4 ரேட்டிங். 4 தராங்களா? பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில காருக்குலாம் இந்த பட்ஜெட்ல 4 கம்மி. இது ஒண்ணுதான் இருக்கு. இதுவும் டாடா பஞ்ச். டாடா பஞ்ச் தான் வந்து 4 ரேட்டிங் தராங்க. ஓகே ஓகேடா, பரவாயில்ல மாப்ள. அப்புறம் கார் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ற? லைக் ஓட்டுறப்பெல்லாம் உனக்கு கம்ஃபர்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்கு? லாங் ஓட்டுறதுக்கு, அப்புறம் ஹில்ஸ்ல ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட் மட்டும், பவர் இதெல்லாம் நான் கேட்கல. ஜஸ்ட் கம்ஃபர்ட், நம்ம உட்காந்து சீட் உட்காந்துட்டு கம்ஃபர்ட்டா எந்த அளவுக்கு இருக்கு மாப்ள? ஜஸ்ட் கூல் தான் மாப்ள. அது எந்த இதுவுமே ஒரு டிராபேக் எனக்கு இல்லை இதுல. எதுவுமே எனக்கு சும்மா சொல்ல போனா டிராபேக் இல்ல. கம்ஃபர்ட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது 100 தான் நான் தருவேன். கம்ஃபர்ட் வைஸ்ல எனக்கு கம்ஃபர்ட் நல்லா. குளிக்குள்ள விட்டோம்னா எப்படி? அதுல எந்த இதுவும் தெரிவிக்காது. பரவாயில்ல, சூப்பரா இருக்கு மாப்ள. ஓகே. அதான் நார்மலா எப்படி இருக்குமோ? ஆமா மாப்ள. ஆமா. ஏன்னா மித்த கார் நான் ஓட்டி இருக்கேன். ஓட்டுனது நான் பிரீமியம் காருக்கு நான் இதுக்கு நான் கம்பேரிஷன் வர மாட்டேன். நான் சொல்றேன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற காருக்கு மட்டும் தான் நான் கம்பேரிஷன் சொல்றப்போ எனக்கு இது வந்து டோட்டலா பெஸ்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நம்ம எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், பை.